அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கோங்க, ஆயில் போட்டுக்கோங்க. கடாயில் கொஞ்சம் கடுகு, வெந்தயம், சீரகம் கொஞ்சம் நல்லா காஞ்சோன்னே வெங்காயம் நல்லா கொஞ்சம் வதக்கிட்டு கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கணும். லைட்டாக கொஞ்சம் பூண்டு, கருவேப்பிலை, தக்காளி போட்டு நல்லா வதக்கி வரட்டுன்னு ஒரு 4 இழுப்பு உப்பு கொஞ்சம் போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு நல்லா அப்படியே மழைச்சாரல் மாதிரி பாவக்காய் எடுத்து அப்படியே தூவி விட்டு மேலே மலைச்சாரல் மாதிரி அதே மேலாப்புல பரபரன்னு அப்படியே பேய விட்டு நல்லா கரண்டி போட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேம் வச்சுட்டோம்னா சூப்பராக மிளகா பொடி கொஞ்சம் போடணும். அந்த பாரா இப்போ ரொம்ப ரோலிங் ஆகுது, விட்டுருங்க. போட்டுட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் போடணும். லேசாக நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் ஹை ஃப்ளேம் வச்சுட்டு வெல்லம் கொஞ்சம் போட்டுட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் ஹை ஃப்ளேம் கொஞ்சம் வைக்கணும். கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் லைட்டாக ஊற்றிட்டு கொஞ்சம் கலந்து விடணும். கரண்டியில் எல்லாமே அந்த மசாலாலாம் அதில் ஒன்றா சேர்கிறதுக்காக கொஞ்சம் வதங்கணுன்னு கொஞ்சம் புளி எடுத்து ஊற்றிட்டு நல்லா கரண்டி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். ஃபுல் மசாலா நல்லா மிக்சிங் ஆகிட்ட பிறகு ஃப்ளேவர் வந்து கொஞ்சம் கொதி வரும்போது லேசாக சிம் பண்ணிடணும். கீழே கேஸை சிம் பண்ணிவிட்டு அது மேலே ஒரு பிளேட் போட்டு மட்டும் சும்மா கும்முன்னு வாசனையோட பாவக்காய் வத்த குழம்பு ரெடி. வாங்க சாப்பிட்லாம். வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்.